ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின்னை க்ளோ பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது அன்ஈவனாக இருக்குது, அதாவது பிளாக் மார்க் இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதையும் சரி நல்லாவே உங்களுக்கு ரிமூவ் பண்ணியும் கொடுக்கும். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு 5 பீஸ் அளவுக்கு வந்து பப்பாயா இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பூன்ட்டே முடிஞ்ச அளவுக்கு மசிச்சுக்கோங்க. அப்படியே ஸ்பூன்கிட்ட முடியலை அப்படின்னா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் போட்டு ஒரு அடி மட்டும் அடிச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டு டைப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஹனி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கும் மேலேயுமே கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஹனி. உங்கள் ஹனி வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவும் கொடுக்கும். இப்போ இந்த இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து பேக் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கையும் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்த்துருப்பீங்க. அதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இதில் மெயினாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பப்பாயா தான். பப்பாயா வச்சு தான் இந்த பேக்கே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். பப்பாயா வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பப்பாயா வந்து நீங்கள் டே பை டே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பப்பாயாவை வந்து அவுட்டேக்காக மட்டும் இல்லாமல் இன்டேக்காக எடுக்கும் போதும் கூட உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து லைட்டன் ஆகி நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பப்பாயாவில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்ளாக வந்து பார்த்துக்கிறோம். உங்கள் ஃபேஸில் வந்து இந்த குட்டி குட்டி பரு இந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணியும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி இதில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். முல்தானி மட்டி வந்து எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து ஆயில் ஸ்கின் டைப் வந்து இருக்குது அப்படின்னா, அதாவது ஆயில் ரொம்ப வடியுது அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அந்த ஆயிலெலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட ஹனி வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஹனி வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து க்ளோ பண்ணியும் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரலான ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இந்த ஹனி வந்து இருக்கும். ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து தாராளமாக இந்த பேக்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். இப்போ அந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லேயே நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேக்கை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி மேலே வாக்கில் வந்து இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நல்லா இந்த மாதிரி மசாஜ் மாதிரி கொடுங்க. மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னும் வந்து நல்லா பிரைட்டனிங் ஆகும். இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ஒரு வந்து க்ளோ வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.